Guys, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா GT4 வாட்ச் நான் வாங்கியிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது நான் இப்போ யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு A to Z எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா GT4 இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 46 mmல ஒரு அருமையான டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அப்புறம் இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆஷுவல் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வருது. ஆனால் இதோட மெயின் திங்க் பேட்ரி ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்கிறது 14 டேஸ் சொல்கிறாங்க. 14 டேஸ்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா தான் 14 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் ரெகுலர் யூஸ் பண்ணுறவன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் எனக்கு 8லேருந்து 9 நாள் எனக்கு கண்டிப்பாக இது சார்ஜ் நிற்கிது. முன்னாடி நான் வச்சுருந்த GT2 பார்த்தீங்கன்னா அதுவும் ரெகுலர் யூஸ் தான் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் கொடுத்துச்சு. இதுவும் அந்த ஒரு 8லேருந்து 9 நாளைக்கு எந்த இஷ்யூ இல்லை, நல்லா இருக்குது. இதோட ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நைலான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நைலானும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரப்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த நைலான் என்னென்னா, நைலானில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன்னு வச்சுங்க, என்னோட பாடி ஸ்வெட் ஆகி இதெல்லாம் நனைஞ்சிடுது. இந்த சைடு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த நைலான்லாம் நனைஞ்சிடுது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இதோட GT2ஓட வார காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா GT2 ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி கண்டமாயிடுச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் நான் வீடியோ தரேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரப்பர் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு டேமேஜ் இல்லை, ஒன்றும் ஆகலை. வாட்டரில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வீணாக போயிடுச்சு. ஆனால் இது மாதிரி இந்த லெதர் இல்லை, இது மாதிரி இந்த வார் இல்லை. இந்த வார் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஓகே, இது நீங்கள் சும்மா ஒரு துணியால் தொடச்சிங்கனாலே அந்த ஈரம் போயிடுது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே நனைஞ்சிடுது. இது நனைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பாருங்கள். இதோட டிசைனே ஒரு ரவுண்ட் சைஸில் தான் இருக்கும். ஆனால் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. GT2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு த்ரெட் மாதிரி தான். நீங்கள் இது மாதிரி இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒன்று புஷ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு அப்கிரேடு தான், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். ஓகேங்களா? வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் இந்த வாட்சோட வெயிட் பார்த்தீங்கன்னா 48 கிராம். ஓகேங்களா? டோட்டல் வெயிட்டே வந்து இதோட 48 கிராம் தான். இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து அவங்க 5 ATM கொடுத்துருக்காங்க. ரொம்ப டெப்த்தில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் தான். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசங்கள் ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்கின் டெம்பரேச்சர்லாம் இதில் புதுசாக இருக்குது, அதில் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பிங் எல்லாம் எக்ஸட்ரா எல்லாமே இதில் முன்னாடி இருந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கால் லாக்ஸு, கான்டாக்ட் நோட்டிஃபிகேஷனு எல்லாமே வந்து அதில் உள்ள மாதிரி. இன்னொன்று என்ன, இதில் வாலெட் கொடுத்துருக்காங்க. வாலெட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் மொபைலில். அதை நான் எப்படின்ட்டு சொல்கிறேன். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை, பாக்கி எல்லாமே அதில் உள்ள மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்சில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே அந்த வாட்ச் வச்சுருந்ததுனால நான் ஜஸ்ட்டு பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஹவாய் ஹெல்த் ஆப்னு இருக்குது, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டிவைஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வாட்ச் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் பழைய வாட்சில் இருந்ததோட இதில் நிறையாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயும் இருக்குது, உங்களுக்கு பெய்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருக்கிறதே இதில் நிறைய வந்து நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எது வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நேராக உங்கள் வாட்சுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் எவ்வளோ பேட்டரி இருக்குது எல்லாமே இதுலேயும் காட்டிடும், எல்லா டீட்டெயிலும் காட்டிடும். நீங்கள் பல்ஸு, ஹெல்த் மானிட்டரு, மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு 10 மியூசிக் வந்து நீங்கள் இதில் காப்பி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நேராக வாட்சில் வந்துடும். நீங்கள் வாட்சிலே கேட்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது முன்னாடி அதுலேயும் இருந்துச்சு, அந்த GT2லேயே இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலாரம், ஃபியூச்சர் இது எல்லாமே அதில் உள்ளது அப்படியே அதில் காட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் கான்டாக்ட் நம்பர், நீங்கள் ரெகுலராக கால் பண்ணுற யாராவது ஒரு 10 நம்பர்ஸ், ஓகேங்களா? 10 கான்டாக்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு வாட்ச்லேருந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். அது வந்து அதுலேயும் இருந்துச்சு, அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வாலெட், நான் சொன்ன மாதிரி வாலெட் தான் கொடுத்துருக்காங்க.
நான் இன்னும் டவுன்லோட் பண்ணல. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பற்றி சொல்கிறேன். வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. பாக்கி எல்லாமே ஷிஷுவல் அதில் உள்ளது தான். எனக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பு தான். இது வந்து இந்த நைலானில் இருக்கிறதுனால இது நனைஞ்சு போயிடுது. இது வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். அவங்க பிளாஸ்டிக்லேயே ரப்பர்லேயே கொடுத்துருக்கலாம். நைலானில் கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஒரு மைனஸு. இது ஒயர்லெஸ் சார்ஜர் பண்ணலாம், ஓகேங்களா. ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து GT4ஓடது. இப்போ இந்த ஒயர் டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. GT2ஓட அடாப்டரு இது நான் இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் எந்த யூசேஜும் இல்லை. இந்த வாட்ச் இதில் செட் ஆக மாட்டுது. நான் அதையும் சார்ஜ் பண்ணி பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பின்னு தான் வரும். எனக்கு ஆக்சுவலாக அந்த நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மைனஸ் பின்னு நான் எங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். நான் வேறு என்னோட மொபைலுக்கு போடுற மைனஸ் பின்னு தான் இதில் கனெக்ட் பண்ணி நான் அப்படி சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா அந்த கேபிள் உங்களுக்கு கட் ஆகிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கேபிள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ GT4ல் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கட் ஆகிட்டாலோ ஏதாவது டேமேஜ் ஆகிட்டாலோ ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு பெரிய மைனஸாக தான் தெரியுது. ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்தாலும் இதை வந்து அவங்க முன்னாடி மாதிரி C டைப்பாகவே கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான் எனக்கு இதில் மைனஸ்ன்னு பார்த்தா. வேறு ஒன்றும் தெரியல. பேட்டரி நீங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் வரும். 14 டேஸுங்கிறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தா தான் உங்களுக்கு 14 டேஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், see you in next video. Bye bye.